உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அக்காவோட அப்பா. அக்காவோட அப்பான்னு எனக்கும் நல்லா தெரியும். ஆனா அவரோட பேரு அக்காவோட அப்பாவோட பேர் என்ன? நான் விளையாட போனேன். ஏய் நில்லுடா, நில்லு பேர் சொல்லிட்டு போ. என்ன? அட எனக்கு தெரியாது. மானஸ் சரியான சேட்டக்காரன். என்ன கேட்டாலும் உல்டா ஆன்சர் தான் சொல்லுவான். பட் இப்ப என்ன பேர் எழுதுறது? ஒண்ணும் புரிய மாட்டேங்குதே. என்ன எழுதுறது? யுவனையும் காணோம். என்ன எழுதணும்னு எனக்கு நல்லா தெரியும். குஷ்புவோட அப்பா. டன். ஓகே. பர்ஃபெக்ட். இந்த பொக்கைய பின்னாடி எழுதிருக்க அட்ரஸ்க்கு கொண்டு போய் கொடுங்க. சரிங்க மேம். மை டியர் அம்மா, உங்க ஞாபகம் வந்துச்சு, அதனாலதான் உங்களை அப்படியே இங்க கூட்டிட்டு வந்தேன். மை செல்ல அம்மா. உங்ககிட்ட இருந்து எனக்கு ஒரு சஜஷன் வேணும். கொடுப்பீங்களான்னு கேட்டேன். சஜஷன்? அது ராதிகாவுக்காக, ராதிகாவை பத்தி எனக்கு சில இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் எடுக்கணும். அண்ட் யாரோ நடுவுல வந்து கால விட்டாங்க. ப்ராப்ளம் என்னன்னு தெரியுமாமா? இது இருக்குல்ல, இந்த கால் தான். இது கால் தான் அம்மா. இதத்தான் நான் தினமும் காலையில இப்படி தொட்டு நான் நெத்தில வச்சு ஆசீர்வாதம் வாங்குவேன். தயவு செஞ்சு எனக்கு உங்ககிட்ட இருந்து ஒரு சஜஷன் மட்டும் வேணும். என்ன, நான் ராதிகாவை எந்த அளவுக்கு காதலிக்கிறேன்னு உங்களுக்கு நல்லா தெரியும்ல. ஒருவேளை எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கறதுக்கு பதிலா இந்த கால் என் வேலைக்கு நடுவுல வந்தா நான் என்ன பண்ணலாமா? இவன் நான் என்ன பார்த்தேன்? யுவன் சொல்லு, என்ன பார்த்தேன்? நான் என்ன பார்த்தேன் தெரியுமா? நான் என்ன பார்த்தேன்? என்ன பெத்த அம்மா ஒரு வாக்கர் இப்படி பிடிச்சிருக்காங்க. இந்த மாதிரிதான் நடக்கிறாங்க. யுவன், அது நல்லா இருக்கும் சொல்லுங்க. அத பார்த்த ஒரு புள்ளைக்கு சந்தோஷமா இருக்குமா? யுவன், அந்த புள்ளையோடைய அம்மா வாக்கரை பிடிச்சுக்கிட்டு அந்த மாதிரி நொண்டி நடந்தா அவங்க புள்ளைக்கு சந்தோஷமா இருக்குமா? என்னடா நான் உன் அம்மாங்கிறதையே மறந்து பேசிட்டு இருக்கேன். அவ என்னோட மனைவிங்கிறத மறந்துட்டீங்களா? ராதிகா என்னோட மனைவி. நான் என்னோட மனைவிய உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன். பழமொழி ஒண்ணு இருக்கு தெரியுமா? என்னதான் பொண்ணு புகுந்த வீட்டுக்கு போனாலும் என்னைக்கு இருந்தாலும் பொண்ணு பொண்ணுதான். ஒரு பொண்ணு உக்குந்த வீட்டுக்கே போனாலும் அவ பொண்ணுதான். ஆனா அந்த மாதிரி புள்ள இல்ல. பொண்டாட்டி தாசன் ஆகிற வரைக்கும் தான் பையன் அம்மா புள்ள. நான் வீட்டுக்கு பொண்டாட்டியவே கூட்டிட்டு வந்துட்டேன்.
அவ மேல என் உயிரை வர வச்சிருக்கேன். நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கம்மா. மனுஷனுக்கு கால் முக்கியம் இல்ல. யுவன், அம்மா, நான் உங்க மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். அதே நேரத்துல நான் ராதிகாவை எந்த அளவுக்கு காதலிக்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். மத்தபடி நீங்க புத்திசாலிமா. ஐம் சாரி ராதிகா. ஐம் ரியலி சாரி ராதிகா. யுவன் உன்னை ரொம்ப காதலிக்கிறான், அதுவும் உயிருக்கு உயிரா காதலிக்கிறான். ஆனா இந்த காதல் உன்னோட வாழ்க்கையில யுவனை தவிர உன் லைஃப்ல வேற யாரும் இன்டர்ஃபியர் ஆகாத வரைக்கும் பிரச்சனையே இல்லை. எஸ் சார். தேங்க்யூ. இதை யார் அனுப்பியிருக்காங்க? டு குஷ்புவோட அப்பா, ஃப்ரம் ராதா. மௌனையா, ராதிகா. அப்பா, சாரி, இத ராதிகா தான் அனுப்பியிருக்காங்க. தேங்காவா? அட பூ. ஓ, பூ. பட் குஷினி எழுதுறதுக்கு பதிலா பேரு குஷ்புன்னு போட்டு எழுதிருக்காங்க. உன்னோட பேர் என்ன? குஷ்பு. ஓ, So basically in short, ராதிகா என் தலையில தேங்காவை போட்டதுக்காக மன்னிப்பு கேட்டு இந்த பூவை அனுப்பி வச்சிருக்காங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.